காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்தியாவின் ஒவ்வொரு மூலையிலும் மதம், மொழி, கலாச்சாரம் மற்றும் மரபுகளின் அற்புதமான சங்கமம் காணப்படுகிறது. இந்த பன்முகத்தன்மையில் ஒற்றுமையையும் சமத்துவத்தையும் உறுதி செய்வதற்கும் சிறுபான்மையினரின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் இந்திய அரசு 1992ஆம் ஆண்டு தேசிய சிறுபான்மையினர் ஆணையத்தை உருவாக்கியது. தற்போது இந்தியாவில் 6 சிறுபான்மை சமூகங்கள் உள்ளன. இதில் முஸ்லிம்கள், சீக்கியர்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், சமணர்கள் மற்றும் பார்சிகள் ஆவார்கள். இந்த ஆணையம் நாட்டின் சிறுபான்மை சமூகங்களின் உரிமைகளை பாதுகாக்கிறது மற்றும் அவர்களின் சமூக, கல்வி மற்றும் பொருளாதார அதிகாரமளிப்பை உறுதி செய்கிறது. சிறுபான்மையினரின் உரிமைகளை கண்காணித்தல் மற்றும் அவை மீறப்பட்டால் அரசுக்கு அறிக்கை அளித்தல், சிறுபான்மை சமூகங்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்து அவற்றுக்கான தீர்வுகளை பரிந்துரைத்தல், அரசால் நடத்தப்படும் சிறுபான்மையினர் நலத்திட்டங்களின் தாக்கத்தையும் செயல்படுத்தலையும் மதிப்பாய்வு செய்தல், கல்வி, வேலைவாய்ப்பு, சுகாதாரம் மற்றும் சமூக பாதுகாப்பு போன்ற துறைகளில் சிறுபான்மையினரின் நிலையை மேம்படுத்துவதற்கான ஆலோசனைகளை வழங்குதல், சமூக நல்லிணக்கத்தை பேணுவதற்கு உதவுதல் ஆகியவை NCMஇன் முக்கிய செயல்பாடுகளில் அடங்கும். இந்த வரிசையில் ஆணையம் புதுதில்லியில் மாநில சிறுபான்மை ஆணையங்களின் தேசிய மாநாட்டை ஏற்பாடு செய்தது. மத்திய சிறுபான்மையினர் விவகாரங்கள் அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு இந்த நிகழ்வில் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். स्टेट माइनॉरिटीज कमीशंस के बैठक मेरे ख्याल से नियमित रूप से रेगुलरली होते रहना चाहिए ताकि हम एक दूसरे को मिलते रहे, सहयोग भी करते रहे और अलग अलग प्रदेशों में जो एक्सपीरियंसेस है, जो अच्छा काम हुए हैं उसका भी आदान प्रदान कर सके. अपने जो मिनिस्ट्री के ऑफिसर्स है, मेरे जो टीम है, सबको बताया हुआ है कि गत वर्ष पहले हम जिस स्पीड से माइनॉरिटीज का वेलफेयर के लिए हम डेवलपमेंट करते हैं उससे कई गुना अधिक तेज गति से स्पीड से हम आगे काम करेंगे. இந்த நிகழ்வில் முன்னணி கொள்கை வகுப்பாளர்கள், நிபுணர்கள், சம்பந்தப்பட்ட தரப்பினர் கலந்து கொண்டனர். சிறுபான்மை சமூகங்களுக்கான சம வாய்ப்புகள் மற்றும் நலத்திட்டங்கள் குறித்து விவாதங்கள் நடத்தப்பட்டன. இந்த நிகழ்வில் உரையாற்றிய சிறுபான்மையினர் நலத்துறை இணை அமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் சிறுபான்மை சமூகங்களுக்கு அதிகாரமளிப்பதில் அரசு உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தினார். India is the safest place for the minorities in the world. We feel that we can raise our voice, we can protest, we can ask the government to give. They are giving also. They are compelled to give. That is democracy. That is the freedom for all. தேசிய சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவர் திரு இக்பால் சிங் லால்புரா தனது தொடக்க உரையில் தேசத்தை கட்டி எழுப்புவதில் சிறுபான்மை சமூகங்களின் பங்களிப்பு குறித்து விரிவாக விவாதித்தார். India is heaven for minorities. India has been a beacon of hope for minorities, offering them opportunities to thrive and contribute to the nation growth. We have had distinguished leaders from minority communities serving as presidents, prime ministers, union ministers and chief ministers. They have played a vital role in shaping today's destiny and promoting its development, security and integrity. Our minority communities have also made their mark in the world of sport, winning laurels at the international level. மாநாட்டில் 2 தொழில்நுட்ப அமர்வுகள் நடத்தப்பட்டன. முதல் அமர்வின் போது கல்வித்துறையில் சிறுபான்மை சமூகங்களின், குறிப்பாக கிறிஸ்தவ சமூகத்தின் பங்கு குறித்து ஒரு பயனுள்ள விவாதம் நடைபெற்றது. சிறுபான்மை மாணவர்கள் மற்றும் அமைப்புகள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. மேலும் அனைவரையும் உள்ளடக்கிய கல்விக்கான தீர்வுகள் முன்மொழியப்பட்டன. சிறுபான்மையினருக்கு அதிகாரமளிக்கும் மற்றும் உள்ளடக்கிய
வளர்ச்சியை உறுதி செய்யும் கொள்கைகள் மற்றும் செயல்பாடுகளை வகுப்பதில் அரசு தீர்வுகளின் அவசியத்தை இரண்டாவது அமர்வில் நடந்த விவாதம் எடுத்துக்காட்டியது. சிறுபான்மை சமூகத்தின் மேம்பாட்டிற்கான இலக்கு வைக்கப்பட்ட நலத்திட்டங்கள் மற்றும் நிலையான முயற்சிகளின் முக்கியத்துவத்தை குழு உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். மாநில சிறுபான்மை ஆணையங்கள் எதிர்கொள்ளும் சவால்களை நிவர்த்தி செய்வதற்காக அனைவரும் கலந்து கொண்ட ஒரு கலந்துரையாடலும் மாநாட்டில் நடைபெற்றது. பங்கேற்பாளர்கள் தங்கள் கண்ணோட்டங்களையும் பரிந்துரைகளையும் பகிர்ந்து கொண்டனர். இது கூட்டு கருத்து பரிமாற்றத்திற்கு வழிவகுத்தது. நாட்டில் சிறுபான்மை சமூகங்களின் कि राष्ट्रीय சமூக, अल्पसंख्यक பொருளாதார आयोग மற்றும் देश கல்வி में மேம்பாட்டை अल्पसंख्यक ஊக்குவிக்கும் समुदायों के கொள்கைகள் மற்றும் திட்டங்களை தொடர்ந்து பின்பற்றுவதில் தேசிய சிறுபான்மையினர் ஆணையம் உறுதியாக உள்ளது என்பதை இத்தகைய நிகழ்ச்சிகள் நிரூபிக்கின்றன. சிறுபான்மையினர் விவகாரங்கள் அமைச்சகம் இந்திய அரசு பங்களிப்பு மூலம் உருவாகிறது அதிர்ஷ்டம்.